ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வந்தடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலமாக தற்போது பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் சாமி தரிசனம் செய்வதற்காக. அங்கிருந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு தளத்திற்கு சென்று தனி படகு மூலமாக கடலின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். 3 நாட்கள் அங்கே தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொள்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து தற்போது கார் மூலமாக பிரதமர் பகவதி அம்மன் கோவில் தரிசனத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே தரிசனம் முடித்துவிட்டு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தியானம் மேற்கொள்வதற்காக? அதாவது பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக சரியாக 5 மணி 10 நிமிடங்களுக்கு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அரசு சுற்றுலா மாளிகைக்கு வந்திருக்கிறார். 20 நிமிடங்களுக்கு மேலாக அங்கு ஓய்வில் இருந்த அவர் தற்போது கார் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டு தற்போது பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவிலுக்கு கார் மூலம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து 150 முதல் 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவிலில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமருக்காக பூர்ண கும்ப மரியாதை உள்ளிட்ட பல்வேறு வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கோவில் வளாகத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு சரியாக ஒரு 10 நிமிடங்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் கார் மூலமாக புறப்பட்டு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகிறார். அங்கு அவருக்காக பிரத்யேகமாக விவேகானந்தர் என்ற படகு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இந்த படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று 6 மணிக்கு மேல் அங்கு தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். அதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே ஏற்கனவே காலை 11 மணி முதல் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவில் மற்றும் பூம்புகார் படகு தளம் மற்றும் விவேகானந்த மடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பிரதமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். மருது, பகவதி அம்மன் கோவிலுடைய சிறப்புகள் என்ன? கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற இந்த பகவதி அம்மன் கோவில் என்பது ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோவில். இது கன்னியாகுமரியின் தென்கோடி இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் அரபிக்கடலில் அங்கே சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த கோவிலானது இருக்கிறது. ஒரு பெரிய தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலை சாமி தரிசனம் செய்வதற்காக கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வருவது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய அந்த கோவிலில் தான் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த கோவிலை பொறுத்தவரை பழமையான கோவில் என்பதாலும் தியானத்திற்கு முன்பாக இங்கு சாமி தரிசனம் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 22 பிளான் எனக்கூடிய முன்கூட்டி திட்டமிடக்கூடிய இந்த திட்டத்தில் இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய திட்டமானது இல்லை. இருப்பினும் தற்போது இந்த திட்டமானது கூடுதலாக இணைக்கப்பட்டிருப்பதாகவும் கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோவிலில் தற்போது சாமி தரிசனமாக செய்து கொண்டிருக்கிறார். செய்தியாளர்கள் எதுவரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? செய்திகள் சேகரிப்பதற்கும் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுப்பதற்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலையும் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? தற்போது வரை அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து 100 மீட்டர் தூரத்திற்குள் மட்டுமே செய்தியாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து மட்டுமே காட்சிப்படுத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பகவதி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமாக இருக்கட்டும், தியான மண்டபமாக இருக்கட்டும், எந்த பகுதியுமே தற்போது வரை உள்ளூர் மற்றும் வெளியூர் செய்தியாளர்களை யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தற்போது வரை அது தொடர்பான எந்த புகைப்பட காட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகத்தில் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அவர் செல்லக்கூடிய இடங்கள் அனைத்தும் புகைப்படமும் வீடியோக்களும் காட்சிப்படுத்தப்படுகிறது. பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக அது தொடர்பான புகைப்படங்களை வீடியோக்களை வெளியிட திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அரசு சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் தற்போது பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை மட்டுமே நம்மால் பார்க்க முடிகிறது. சாமி தரிசனம் தொடர்பான காட்சிகளை பிரதமர் அலுவலகமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் என்னென்ன மருது? பொதுவாகவே இந்த சுற்றுலா பயணத்தை கன்னியாகுமரி பொறுத்தவரை சுமார் ஒவ்வொரு நாளும் 20,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இந்த பகுதி, முக்கியமாக கன்னியாகுமரி என்றாலே இந்த முக்கால் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதி திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், விவேகானந்தர் மண்டபமாக இருக்கட்டும், பகவதி அம்மன் கோவில் மற்றும் இந்த படகுதான் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் விரும்பி வருவது. அவ்வாறு வரக்கூடிய இந்த பகுதியில் இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தடை குறித்து மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனாலும் இந்த தடையானது தற்போது பாதுகாப்பு நலன் கருதி விதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த பகுதியில் இதற்கு முன்பாக தடை எதுவும் விதிக்கப்படும் பட்சத்தில் அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ
அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவது வழக்கம். ஆனால் இந்த முறை தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதன் காரணத்தால் இந்த முறையை தற்போது அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் காலை 11 மணிக்கு மேல் இருந்தே பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், இந்த கோவில், பூம்புகார், படகுத்தளம், விவேகானந்த மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று 6 மணிக்கு மேல் விவேகானந்த மண்டபத்திற்கு பிரதமர் மோடி சென்ற பிறகுதான் கோவிலுக்குள்ளோ அல்ல பூம்புகார் படகுத்தளத்திற்கோ அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும் இந்த விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரவில்லை. ஆகையால் நாளை காலை மீண்டும் விவேகானந்த மண்டபத்திற்கோ அல்லது திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய பகுதிக்கோ படகு போக்குவரத்து இயங்குமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆகையால் சுற்றுலா வந்த பல சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்திலே திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலமாக தற்போது பகவதியம்மன் கோவிலுக்கு உள்ளே சென்றிருக்கிறார் வழிபாடு நடத்துவதற்காக. அங்கிருந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு தளத்திற்கு சென்று தனி படகு மூலமாக கடல் நடுவே அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். அங்கு 3 நாட்கள் தியானம் மேற்கொள்கிறார். இப்படியாக அவருடைய பயண திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.